ஒரு ஊரில் சுல்தான் அப்படின்ற ஒரு அரசர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பேருமே ஒரு அறிவுபூர்வமாக இருக்கிற மாதிரி தெரில. ரொம்ப ஒரு கோழையாகவும் ஏமாளித்தனமாகவும் இருக்கிற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது மந்திரவாதி ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வந்து வர்றாரு. வந்துட்டு உங்கள் பசங்க எல்லாரையுமே நான் நல்ல அறிவாளிகளை மாற்றி காமிக்கிறேன், படிக்க சொல்லி நல்ல ஒரு மனிதர்களை ஆக்கி காமிக்கிறேன், என் கூட விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி நான் விடுறேன், அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. என்னுடைய சொத்துல பாதி உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது நான் வந்து ஆளக்கூடிய ஒரு சில ஊர்கள் இருக்குது, சிற்றூர்கள் நிறைய இருக்குது, அதை வந்துட்டு உனக்கு நான் எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் 3 பசங்களை கூப்பிட்டு போகிறேன்ல, அதில் ஒரே ஒரு பையனை வந்து என்கிட்ட கொடுத்துடணும், அப்படி தர்றதா இருந்தால் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி இல்லைன்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு சுல்தானும். சரி 3 பசங்களையும் கூப்பிட்டு போகிறாப்புல இந்த மந்திரவாதி கூப்பிட்டு போய் நல்ல ஒரு அறிவாளிகளாக மாற்றி கூட்டிகிட்டு வரும்போது 2 பசங்களை மட்டும் கொடுத்துட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு அவர் கூடவே போயிடுறாரு. போனோன்னே அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த வீடு பயங்கர பிரம்மாண்டம், ரொம்பவே அழகாக இருக்குது. அதை பார்த்தோன்னா இந்த பையனுக்கு ஒரு ஆர்வம், கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லையா, நல்லா இருக்கே அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போது சாவிகள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இது உன்னோட வீடு, நீ எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவர் வெளில போயிடுறாரு. அப்போது அந்த பையன் ஒவ்வொரு ரூமா போய் திறந்து பார்க்குறான். ஒரே தங்க திரவியம் அது இதுன்னு நல்ல ஒரு காஸ்ட்லியான பொருள்களாக இருக்குது. அதை பார்த்துட்டு இவ்வளோ ஒரு பணக்காரவராக இருக்காரே, நம்ம இங்கே வந்ததுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு சாவி கொத்து அந்த வீட்டில் ஒரு இடத்துல வந்து இருக்குது. அதை வந்து அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த சாவி கொத்துகளுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கதவுகளை வந்து தேடி போகிறான். போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூம் ஃபுல்லாக வெறும் எலும்புக்கூடுகளாக இருக்குது. மிருகங்கள் எலும்புக்கூடு இருக்குது, மனிதர்கள் எலும்புக்கூடு இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இது ஏன் இதுக்குள்ளே வந்து இருக்குது, இதை வச்சு வந்து இவர் மந்திரவாதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அவனுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அப்போது இன்னொரு கதவை போய் திறக்கும்போது ஒரு குதிரை ஒன்று நிற்கிது, கட்டி போட்டு கிடக்கு. அந்த குதிரை வந்து பேசுது, தம்பி இங்கே வா, நீ வந்து இங்கே இருக்க வேணாம், உனக்கு இங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் நம்ப மாட்டேங்கிறான். இல்லையே, அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நீ முதல்ல யாரு இங்கே எதுக்கு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்துட்டு மிருகங்கள் மனிதர்கள் எல்லாரையுமே சாப்பிடக்கூடிய ஒரு மந்திரவாதி தான், அப்படியே உயிரோடு சாப்பிடுவார். அதனால தான் நீ பக்கத்து ரூமில் பார்க்கும்போது ஒரே எலும்புக்கூடுகளாக இருந்துச்சு. அடுத்த சாப்பாடு நான் தான், நானும் முடிஞ்சிச்சுன்னா நீ தான் அடுத்தவனுக்கு சாப்பாடு, அதனால தயவு செஞ்சு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் அந்த குதிரை சொல்லுது, அவன் வந்துட்டு வீட்டுக்கு வருவான். வந்தோடனே நிறைய ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வர்றதா இருக்கான் வீட்டுக்கு. அவனுக்கு உன்னை விருந்தாக்க பார்த்தான். நீ என்ன பண்ணுறேன்னா, அவன் வந்ததுக்கப்புறமா விறகுகள் அள்ளிட்டு வருவோம், வான்னு கூப்பிடுவான். நீ போகாத, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஒரு பெரிய பானை எடுத்து அதில் வையின்னு சொல்லுவான் விறகு மேலே, எனக்கு வைக்க தெரியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறமா வெண்ணெய் கட்டிகள் அள்ளி அது உள்ளே போடுன்னு சொல்லுவான், நீ போட தெரியாதுன்னு சொல்லிடு. எல்லாத்தையும் அவனே பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடலாம் வான்னு கூப்பிடுவான். அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அதை முன்ன பின்ன எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் ஆடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஆடும்போது நீ அவனை பிடிச்சி அந்த பானைக்கு, பெரிய பானையில் இருக்கு இல்லையா அடுப்பில், அதில் பிடிச்சி தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுட்டு நீ ஒரே ஓட்டமாக ஓடியாந்துரு. நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தங்க திரவியம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் வந்துட்டு அப்போ வந்து இப்போ திறந்தீங்கன்னா நான் போய் அதை ஃபுல்லாக என்னுடைய வாய் மூலமாக நான் ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே வந்து ஏற்றி வச்சுக்கிறேன். நான் போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், நீ அவனை தள்ளி விட்டுட்டு நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லுது. அவளோட சரின்னா அதே மாதிரியே நடக்குது. அவர் நிறைய பேரை விருந்துக்கு கூட்டிகிட்டு வராரு. வந்ததுக்கப்புறமா விறகெடுன்னு சொல்கிறாரு, என்னால் எடுக்க முடியாதுன்னு சொன்னால், பானையத்துக்கு வைக்க முடியாது, வெண்ணெய் கட்டி எடுத்து போட முடியாது, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஊஞ்சல் ஆட்டலான்னு சொல்கிறாரு. நீயே ஊஞ்சல் ஆடுன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் ஓடியே போயிடுறான். அந்த குதிரையை பார்க்குறான். அந்த குதிரையிலேருந்து தப்பிச்சு ஒரு ஊருக்கு போகிறாங்க, வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல குதிரை தன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தரவைகள் அங்கே ஃபுல்லாக கீழே வந்து கக்குது. அதை வச்சு பெரிய வீடு கட்டுறாங்க, நிறைய கால்நடைகள் வாங்குறாங்க, நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கும்போது அந்த நாட்டுடைய அரசருக்கே இந்த விஷயம் வந்து போகுது. யாரோ ஒரு பெரிய பணக்காரன் நீ வந்து சூப்பராக வீடு கட்டியிருக்கான், நம்ம ஊரில் அந்த மாதிரி எங்கேயுமே வீடு இல்லை, நிறைய கால்நடைகள் வச்சுருக்கான், யாரோட தெரியலன்ற மாதிரி அரசர்கிட்ட போய் சொல்லவும், அரசரே வந்து இவரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி 2 பேரும் நல்ல ஒரு உற்ற நண்பர்களாக வந்து இருக்காங்க. கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்பட்டதுனால மட்டும்தான் இந்த பையன் தப்பிச்சு வந்தான். இல்லைன்னா அங்கேயே மாட்டி இந்த பையனும் இறந்து போயிருப்பான் இல்லையா?